எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை பாருங்கள். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் வாஸ்து பார்த்துருந்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, கர்த்தருடைய கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது தேவனுடைய கரம் என் மீது வந்து அமர்ந்தது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறத நீங்கள் வாசித்திருக்கலாம். அதே மாதிரி இங்கே புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையில் நம்மோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கணும். அதாவது நம்ம பாடல் பாடும்போது பாடுறோம் பார்த்தீங்களா, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். அப்போ ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனால் அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பழைய பாடல் கூட உண்டு, அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே. நல்ல கவனிங்க, கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே. அப்ப தேவன் தேவ பிள்ளைகளின் கரம் பிடித்து நடத்துகிறவர். இப்ப கவனிங்க, சிறு குழந்தைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நடக்க பழகின உடனே அப்பா கையையோ அம்மா கையையோ பிடிச்சிட்டு தான் நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நடக்க பழகின புதிசில். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருந்தாலும், தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறதா என்பதை அறிந்து வாழ வேண்டியது கட்டாயம். நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்ல வேத அறிவு உள்ளவர்களா இருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தரிசனங்களை பார்க்கிறவர்களா இருக்கலாம். எல்லாம் நல்லது. நீங்க போகிற இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கா, அதை நிதானிக்கணும். நீங்க போகிற வருகிற இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்குதா, நிதானிக்கணும். ஒரு விசை எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன், அவங்க பேர் சைமன், அவங்களுக்கு 66 வயசு. நான் சொல்றது 2000 நடந்தது சொல்றேன். இப்போ அந்த அண்ணன் உயிரோடு இல்லை. அவருக்கு 66 வயசுல 2000 நடந்த சம்பவத்தை சொல்றேன். திருநெல்வேலியிலேருந்து பாப்புலர்னு ஒரு பஸ்ஸு நாசிரியத்துக்கு வரும். அந்த பஸ்ஸில் அவர் வந்துட்டு இருக்கார். கருங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்தில் வரும்போது பாருங்கள், அந்த பஸ் நல்ல ஸ்பீடாக தான் வரும். எய்த்தாப்பில் ஒரு லாரி வந்துச்சுன்னு சொல்லி அப்படி லெஃப்ட் ஏறி ரைட்டு திருப்பி இருக்கிறார். அப்படி லெஃப்ட் ஏறி ரைட்டு திருப்பும்போது ரோட்டு ஓரத்தில் கொஞ்சம் ஜல்லி அடித்து போட்டுருக்காங்க. அந்த ஜல்லி மேலே பஸ் ஏறிட்டு ஏறின உடனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாமிரபரணி ஆறு ஓடுது. தாமிரபரணி ஆறு கிட்டத்தட்ட 150 அடிக்கு அந்த பக்கம் தான் ஓடுது. ஆனால் ஒரு பள்ளம், 20 அடி பள்ளம் உண்டு. அந்த பஸ்ஸு வந்த ஸ்பீடில் ஜல்லியில் ஏறினது பள்ளத்தில் 20 அடி பள்ளத்தில் கவுந்து 3-4 டைவ் அடித்து உருண்டு போகுது. தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே போகுது. ஆற்றங்கரையில் போய் பஸ்ஸு உளுந்து நிற்கி. பஸ்ஸுக்குள்ளே ஒரே அலறல், கூச்சல். ஜன்னலை உடைச்சிட்டு பாதி பேர் வராங்க, முன்னாடி கண்ணாடி உடைச்சிட்டு வராங்க. எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண்டையில் அடி, கையில் அடி, காலில் அடி, கிராச்சி, இரத்த காயம். இந்த 66 வயது மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு அடி கிடையாது, ஒரு வீக்கம் கிடையாது, ஒரு ஸ்கிராய்ப்பு கிடையாது, நான் ஒருத்தன் தான் இரத்த காயம் இல்லாமல் நிற்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னார். யோசித்து பாருங்க. அப்போ அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணினவர்களுக்கு மத்தியில் தேவனுடைய கரம் இந்த தகப்பனாரோடு கூட இருந்திருக்கிறது. அப்படி ஒரு பாதுகாப்புங்க. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு சில காரியங்களை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்மேன் திருச்சியில் மனைவி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரார். மதுரை வரைக்கும் கார் டிரைவர் கூட்டிகிட்டு வரார். மதுரை வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, டிரைவரை எப்போ நீ போ, மதுரை வந்துட்டேங்களா, இனி நான் தூத்துக்குடி பக்கம்தான் இருக்குது, நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஓனர் கார் எடுத்துகிட்டு வரார். எப்போது வந்தான் பக்கத்தில் வரும்போது இனோவா கார் டயர் பிளாஸ்ட் ஆகுது. ஒரு குழியில் வண்டியோடு விழும்போது அவர் மரித்து போகிறார்.
யோசித்து பாருங்க, பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு இந்த உலகம் அத்தனை ஆபத்துகளால் நிறைந்திருக்கிறது. ஆனா இவைகளுக்கு மத்தியில கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குன்னு சொன்னா பாதுகாப்பு உண்டு. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க ஜெபிக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க கரம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. நான் போகிற இடத்துல எல்லாம் உங்க கரம் என்னை பாதுகாத்து நடத்தணும் ஆண்டவரே. உங்க கரத்தை நான் பிடிச்சிட்டு நடக்கணும் ஆண்டவரே. உங்க கரத்தை விட்டுட்டு நான் ஓடிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்துச்சுன்னா அதிசயங்களை பார்க்க வைப்பார், தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார், உங்களை நித்தமும் நடத்துவார். கோணனாலும் வழியில நடக்க விடவே மாட்டார், செம்மையான பாதையில தான் நடத்துவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேதத்தை வாசித்து கிருபை பெற்றிருந்தாலும் ஆண்டவர்ட்ட ஒன்று கேளுங்க, உங்க கரம் என் கூட இருக்கணும்னு கேளுங்க. அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர், உமது நாமத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உமது கரம் இருக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேனப்பா. நாங்கள் எவ்வளவு ஞானமுள்ளவர்களாக எங்களை நினைத்தாலும் சில நேரம் எங்களிடத்துல மதியினங்கள் காணப்பட தான் செய்கிறது. ஆகவே எல்லா மதியினத்துக்கும் நாங்கள் விலகி நடக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் உங்கள் கரமானது எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.